வணக்கம் மக்களே. இந்த சிக்கன் 65 சில்லி சிக்கனு, இந்த சிக்கன் லாலிபாப்பு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் போட்டு அடித்து நவுத்துறாங்க. நம்மளும் அந்த மாதிரி போடலான்னு வீட்டில் எடுத்துகிட்டு வந்து போட்டால் எல்லாம் பிரியாக போகுது. இந்த பக்கம் மாவு ஒரு பக்கம் போகுது, கறி ஒரு பக்கம் போகுது. அப்படிங்கிற டென்ஷனே இனிமேல் வேணாம். மாவு பிரியாமல் அழகாக, அதுவும் நல்லா சாஃப்டான பார்த்திங்கன்னா சிக்கன் 65 எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நினைக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 கிலோ எடுத்து வந்துருக்குறோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வழக்கம் போல் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே டைலாக் அதே தான். அதே மாதிரி எப்பயும் போல் நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாங்கிட்டு வந்து நம்ம தான் வெட்டுவோம். அதனால் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க பெரிய பீஸாக போட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம அதிலிருந்து பார்த்திங்கன்னா அந்த 65 பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன பீஸாக அப்படியே நறுக்கிறோம். சின்ன பீஸ்னால் சின்னதாக கிடையாது, அந்த கார்னர்ஸு அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஏன்னா இது நாங்கள் பிரியாணிக்காக வாங்கினது பெரிய பீஸாக போட்டு வாங்கிட்டு வந்தோம். அதனால சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கிறோம். இதில் சில பேர் அந்த தோல் ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவீங்க. நம்ம தோலோடு அப்படியே போட்டிருக்கோம். அந்த தோல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதை அதோடய ஆட் பண்ணிக்கலாம். அதனால் முதல்ல இந்த கறியெல்லாம் அப்படியே லைட்டாக சின்ன பீஸாக அப்படியே போட்டுக்கலாம். ரொம்ப குட்டியாக போட்டிங்கன்னா கைமா மாதிரி நல்லா இருக்காது. 65க்கு ஏற்ற மாதிரி ஒரு நார்மலான ஒரு பீஸ் போட்டுக்கோங்க, தரமாக இருக்கும். இதெல்லாம் கடையில் பார்த்தாவே அப்படியே நாக்கு ஊற ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம வீட்டில் போட்டு பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றும் வராது. அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் 65 போடுறேன்னு சொன்னீங்கன்னா கடையில் அதுக்கேற்ற மாதிரி பீஸ் வெட்டி கொடுத்துருவாங்க. ஓகே, அப்படியெல்லாம் வெட்டி முடித்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்தது பார்த்திங்கன்னா இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா சில்லி பவுட்ரு இல்லை சிக்கன் 65 பவுட்ரு அப்படின்னு கேட்டிங்கனாவே நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் எங்களை மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது ஒரு வீடியோ அப்புறமா போடுறோம். இது எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா. இதை நம்ம அப்படியே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பெருசாக இப்போதைக்கு தண்ணி ஊற்ற வேணாம், தண்ணி தேவைப்படுற ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த கறியிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கும். அதிலே பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலா அப்படியே மிக்ஸ் ஆகி வந்துடும். அது கூட அப்புறமா தேவைப்படுறப்ப லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி ஈரப்பதம் இல்லைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் மசாலாவே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த கறியில் போய் நல்லா ஒட்டும். நீங்கள் எண்ணெயில் போடுறப்ப தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் போட்டு நல்லா சோறு பிசைஞ்சு திங்கிற மாதிரி நல்லா போட்டு பேனன்னு பிணைஞ்சு எடுத்துருவோம். பார்த்தீங்களா, நல்லா ஒட்டிக்கிச்சு. கொஞ்ச நேரம் இதை அப்படியே லைட்டாக ஊறணும். அப்போ தான் அந்த கறி அந்த மசாலா நல்லா அந்த கறிக்குள்ளே இறங்கும். அப்போ தான் நல்லா பொரிஞ்சு மாவு தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அது நல்லா ஊறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு மறுபடியும் பேசுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த சைடு கார்னர்ஸு இந்த மேலே இருக்கிறதெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு போட்டது ஒரு லேயர் மாதிரி, இது ஒரு லேயர் மாதிரி நல்லா ஒட்டிக்கும். பாருங்க, அப்படியே நல்லா ஒட்டிக்கும். இதுக்காக எந்த எசன்ஸு இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் சேர்த்தாதீங்க. இந்த கேசரி பவுட்ரு, அந்த பவுட்ரு, இந்த பவுட்ருன்னு எதுவுமே சேர்த்த வேணாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் நேரம் அது காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மேலே மசாலா போட்டு மறுபடியும் ஒரு கிண்டி அப்படியே பிரட்டி எடுத்திங்கன்னா மசாலா நல்லா அந்த கறியில் ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒட்டுனுச்சுன்னா தான் உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள், சட்டியில் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நம்ம அப்படியே போட்டு பிரட்டி எடுத்தோம்னா எல்லாமே இதிலே வந்துடும். அப்புறமா ஒரு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இன்னும் இங்கே கிளைமேட் நமக்கு சரியாகலை, அதனால் அடுப்பு உள்ளே தான் வைக்கிறோம். அப்படியே அடுப்பில் வச்சுட்டு வடை சட்டியை தூக்கி வச்சு எண்ணெயை ஊற்றிட வேண்டியதான். இது இந்த மாதிரி அடுப்பில் கேஸில் இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே அந்த இது பார்த்திங்கன்னா கரண்ட் லைட்டாக வச்சுக்கோங்க. இல்லை கேஸில் வச்சுருந்தீங்கனாலும் ஓரளவுக்கு மீடியமான இதில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் எடுத்து அப்படியே ஒன்றா இது சேர்ந்துக்குச்சுனாலும் உங்களுக்கு பிரிக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். போடுறப்பே நல்லா உதிரியாக போடுங்க. உதிரியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எதுவும் ஒட்டாது. ஒரு கறியோட ஒரு கறி ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் உதிரியாக அப்படியே ஒன்றா எடுத்து கொடுங்க. எண்ணெய் காஞ்சிரும், ரொம்ப இதாயிரும், அதெல்லாம் ரொம்ப கவலைப்பட வேணாம். எண்ணெய் லைட்டாக இது பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. கறி போடுறப்ப எண்ணெய் கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் எப்படின்னு வச்சுக்கோங்க. எண்ணெய் கொதிஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு கறியாக அப்படியே போட்டிங்கன்னா இதாகிடும். கரண்ட் அடுப்பாக இருந்துச்சுன்னா கரண்ட் அடுப்பில் கொஞ்சம் அனல் கம்மி பண்ணிக்கோங்க. விறகு அடுப்பாக இருந்துச்சுன்னா விறகு அடுப்பில் 2 வேரில் வெளியே எடுத்து விட்ருங்க.
2 விறகு வெளியே தூக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் அடுப்பு அப்படியே நெருப்பு இது கொஞ்சம் இதாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றா பிரித்து போடுங்க. ஏன்னா இப்போ நிறையா வேகமாக நீங்கள் அனல் வச்சுருந்தீங்கன்னா போடுறப்ப கையில் தெறிக்க ஆரம்பிக்கும். ஆல்ரெடி எண்ணெய் நல்லா கொதிச்சிருக்கும், அப்புறம் நம்ம கையில் தெறிச்சிக்க ஆரம்பிச்சதுன்னா இதாயிரும். பாருங்க இந்த மாதிரி ஒட்டிகிட்டு வராமல் இருக்கும். நல்லா போட்டு அப்படியே 2 பக்கம் கிண்டி விடுங்க. ஏன்னா நம்ம ஒரு சைடு அப்படியே போட்ட வகையில் விட்டுருக்கோம், அது அப்படியே ஒரு பக்கம் கருக ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா நமக்கு நல்லா பொரிஞ்சு நல்லா மொறுன்னு ஆகிற அளவுக்கு நீங்கள் விட்டுருங்க. கறிகிருமெல்லாம் வேணாம், நல்லா மொறுன்னு ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. இந்த மாதிரி கரண்டியோ இல்லை இந்த மைகோதி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுட்டு கிண்டி விட்டுட்டுங்க. இந்த பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த முட்டையாக அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே நல்லா கம்மியாகணும். பாருங்க நல்லா ஓரளவுக்கு செவந்து வந்துருச்சு. இதில் நம்ம எந்த பவுடருமே கலக்கலை, அந்த எசன்ஸோ இல்லை கேசரி பவுடரோ கலக்கலை. இதுதான் இந்த மாதிரி தான் ரெட் வரும். நீங்கள் இந்த ஓவர் ரெட்டாக வேணுங்கிறதுக்காக எதையும் கலக்க வேணாம். அதனால் எந்த யூஸும் இல்லை. பார்க்குறதுக்குமா நல்லாயிருக்கும், இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்குமா நல்லா இருக்குமே தவிர அதனால் எந்த யூஸும் இல்லை. நம்ம ஆல்ரெடி சிக்கன் சாப்பிட்றது இல்லை இந்த மாதிரி மசாலா போட்டு சாப்பிட்றதே இதானது தான். அதில் வேறு எக்ஸ்ட்ரா வேறு அதெல்லாம் போட்டு சேர்த்தனா நல்லா இருக்குமோ, முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்னு ஆயிரும். இதுக்குமே முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த எண்ணெய் சேருமோ அந்த எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறோம். ஏன்னா கடலெண்ணெய் சில பேர்த்துக்கு செட் ஆகாது. கடலை எண்ணெய் செட் ஆனிச்சுன்னா நீங்கள் கடலை எண்ணெயில் போட்டுக்கலாம். சில பேர் தேங்காய் எண்ணெய் நல்லா செட் ஆகும், அவங்க தேங்காய் எண்ணெயில் கூட யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெயிலையும் 65 போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். நான் ஒன்ஸ் டைம் கேரளா போனப்போ சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஒரு நாள் நம்ம அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஏரியாவில் யாருமே தேங்காய் எண்ணெய் சாப்பிட மாட்டாங்க, போட்டால் நான் மட்டும்தான் தின்னுட்டுருக்கணும். அது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அடுத்த ரவுண்ட் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் பீஸே குழம்புல போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டுறாங்க கறியை. ஆனால் இந்த மாதிரி போட்டால் டக்குன்னு காலியாகிடுது. குழம்புல கறி வச்சா காலியாகும். இந்த மாதிரி குழம்பு கறி திங்காமல் வெறும் சிக்கன் மட்டும், இந்த மாதிரி சில்லி சிக்கன் இல்லை 65 இல்லை லாலிபப்போ இந்த மாதிரி மசாலா போட்டு கொடுத்தா திங்கிறீங்க. யாராவது உங்கள் கேங்லேயோ உங்கள் வீட்லேயோ இருந்தால் அவங்கள டேக் பண்ணி அப்படி என்னடா குழம்புக்கு இதுக்கு வித்தியாசம் நல்லா பாருங்கள். பொரிஞ்சு அப்படியே ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம அப்படியே உதிரியாக போட ஆரம்பிச்சிருவோம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே போட்டு லைட்டாக மேலால் பெப்பர் அப்படியே தூவி விட்டுட்டு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி குறு கட் பண்ணிட்டீங்கன்னா வச்சுங்க, வேறு மாதிரி இருக்கும். மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டே இருங்க. டாடா பை.